ரிஷபராசி எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் தெளிவான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. வாழ்க்கையுடைய நிதர்சனம் என்னங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க. சொல்லப்போனால் பிறருக்கு வழிகாட்டியாகவும் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இடைவிடாத முயற்சி செய்யக்கூடியவங்க. நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க. இப்படி இவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது உழைப்பு, உயர்வு. இதுக்கு இடையில யார் இவங்களை டைவர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இல்லை எப்பேற்பட்ட கஷ்ட காலம் இவங்களை தொடர்ந்தாலும் இவங்க அதிலிருந்து வாங்கவே மாட்டாங்க. அது என்னதான் இருக்கு, ஒரு கை பார்த்துருவோம், அது என்னதான் பண்ணிட போகுது, இப்படித்தான் தன்னுடைய கஷ்டத்தையும் கடந்து போக இவங்க பழக்கப்பட்டவங்க. எல்லாமே நல்லாதான்ப்பா இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்படி ஏன்பா கஷ்டம் இருக்கு? இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், உடன்பிறப்புகள், அப்பா அம்மா, நட்பு வட்டாரம், தொழில் ரீதியாக சுற்றி இருக்கவங்க, வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, இப்போ எல்லாருக்குமே ரிஷபராசி அப்படின்னாவே சுயநலம் பிடிச்சவங்க. எப்போ பார்த்தாலும் தன் குடும்பம்னு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய உலகமே குடும்பமாக தான் இருக்கும். அந்த குடும்பத்தை தாண்டி இவங்க என்ன யோசிப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றணுமா, பரவாயில்லப்பா நான் வீட்டோடு இருந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுமா, பரவாயில்லப்பா நான் குடும்பத்தோடு போய்க்கிறேன். அதாவது மற்றவங்க எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா முதல்ல இவங்க குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களை ஒருத்தவங்க காதலிக்கிறீங்க, ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த உயர்வுக்கு இவங்க பொறுப்பாளியாக இருப்பாங்க. அது எப்பேற்பட்ட வயசாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கும் இவங்க தான் பொறுப்பேற்று நிற்பாங்க. எல்லாமே தெரியும். நல்லதை அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, கெட்டதை அதை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா கெட்ட விஷயங்கள் நம்மளும் செய்யக்கூடாது, கெட்ட விஷயங்கள் நம்மளை நோக்கியும் வரக்கூடாதுங்கள ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட தெளிவான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்க போகுதுங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை பற்றி பொருளி பேச போகிறாங்க. பொருளி பேசுவாங்களா? அதை ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ பேசுறது என்ன தெரியுமா? எப்படிப்பா இவன் நல்லா இருக்கான், எப்படி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை வந்துச்சு, இப்படி இவங்களுடைய வைத்தறிச்சல் அதிகமாகக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதற்கான அமைப்பு தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அது என்ன ஏது எப்படி இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நல்லதுக்கு ஏதாவது பாதகம் வரப்போ, அதாவது தடையோ தாமதமோ ஏதாவது பிரச்சனை வரப்போ அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், ஒரு வழி பிறக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்ப ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது, நிம்மதி இருக்க போகுது, நிலைத்த செல்வம் சேரப்போகுது. அதாவது முதல் விஷயம், ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்களை பார்க்கலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன் உண்டு. கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாக போகுது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உறவுக்காரர்களுடைய வருகையினால ஆதாயம் உண்டாகும். பழுதான மின்சக்கர மின்னணு சாதனங்கள் மாற்றி புதுசாக வாங்குவீங்க. தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் மறையுதுங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக நீங்கள் போக நினைத்த வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு இப்போ போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அடுத்து குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக மாதத்துடைய முற்பகுதியில் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களும் மறைஞ்சு போகுதுங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் உணவு விஷயத்தில் மட்டும் ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அடுத்து அலுவலக பணியில் இருக்கிறவங்க, தனியார் துறையாக இருக்கட்டும், அரசாங்க துறையாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலை செய்தாலும் சரிங்க, அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். நீங்கள் அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. அவங்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களை பணியை சிறக்க செய்யுங்க. அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வும் லாபமும் கிடைக்குங்க. பற்று வரவு அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். மறைமுக போட்டிகள் கூட இப்போ முறியடிப்பீங்க. சக வியாபாரிங்க உங்ககிட்ட அன்பாக பழகுவாங்க. அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான மாதம்னு சொல்லலாம். குடும்பத்துடைய சந்தோஷம் பெருகும். அதோட பெரும் பங்கு உங்களால் தாங்க இருக்க போகுது. குறிப்பாக இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே இப்போ விலக போகுது. அதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த பணி சுமை விலகுது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்குங்க. சம்பள உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளும் சரி, சக ஊழியர்கள்கிட்டையும் சரி, உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. பொதுவாக சொல்லணும்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்கி கடனை கூட திருப்பி கொடுத்துருவீங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சொல்ல
சொல்லப்போனால் நிறைய பேர் நைட்டில் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. இனி நிம்மதியாக இரவு நேர தூக்கம் கிடைக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்த அந்த பிரச்சனைகளும் மறையுது. ஆனால் எதிரிங்க கிட்ட பழகிறப்போ மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க. நட்பா உறவாடி கூட உங்களை கெடுக்கிறதுக்கு எதிரிங்க திட்டம் தீட்டி இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரிங்க, கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, ரிஷபராசி அழகாக ஒருத்தவங்களை எடை போட்டுருவீங்க. இவங்க நல்லவங்க தான், இவங்க நல்ல விஷயம்தான் பேசுகிறாங்களா, உண்மையாகவே இவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்களா, நல்லது நடக்குமா இல்லையா, ஏதாவது பாதிப்பு வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே மனசில் எடை போடக்கூடியவங்க தான். ஸோ அதனால் கெட்டவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் இல்லையா, அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வீண் சண்டைக்கு போகாதீங்க. தேவையற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ரொம்ப அமைதியாக இருந்தால் கூட நம்மளை நோக்கிய சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் இருந்து விடுபடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ சுத்தமாக பிரச்சனை வேண்டாம், ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரிங்க. அதே மாதிரி ஆல்ரெடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க. திரும்பவும் அந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கக்கூடாது. அப்படின்னா எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, அளவாக பேசுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய முதலீட்டிலையும் சரி பார்ட்னர்ஷிப்லேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல அதீத கவனம் இருக்கணும். இனி கை நீட்டி பணமும் வாங்கவும் கூடாது, கை நீட்டி பணம் கொடுக்கவும் கூடாது. இதில் தெளிவாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் பரிகாரம்னு சொன்னேன்ல, அது என்னன்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இந்த வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்காரர்களுக்கான இந்த மாத பொது பலன்கள்ங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்குங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய ஒரு யோகமான மாதம்னே சொல்லாங்க. பாக்கியஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால கடந்த மாதம் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கூட இப்போ மறைஞ்சு போகுதுங்க. நீங்கள் நினச்ச வேலையை நினச்ச மாதிரியே நடத்தி முடிக்க முடியும். பெரிய மனிதருடைய ஆதரவை கிடைக்குது. குலதெய்வத்துடைய அருளாசினால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடந்து முடியும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நியாயமாக செயல்படுவதனால இப்போ இருக்கக்கூடிய நன்மைகள் விட அதிகமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மேல் அதிகாரியுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால எல்லா விதங்களையும் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த விரயஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால புதுசாக இடம் வாங்குறவங்க வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக விற்பனையே ஆகாமல் இருந்த சொத்து பத்துக்கள் கூட இப்போ விற்பனையாகும். மாதத்துடைய முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருதுங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மாசத்துடைய முற்பகுதியில் எதிர்மறையாக இருக்கிறதுனால பண விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களுடைய விவகாரங்களையும் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடும் போது அதனுடைய விளைவுகள் என்ன இருக்குது, அது எப்படி நமக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறத யோசித்து ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்தோட பிற்பகுதியில் படிப்பின் மீதான அக்கறை அதிகமாகுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சிரமம் பாராமல் செயல்படுவதனால நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அன்று அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம், எதிலும் கவனமாக இருக்கணுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா திங்கள் மற்றும் செவ்வாய். இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்களை நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரிங்க, அதை நீங்கள் எதிர்பார்த்த விட பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம்னா அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும், நிலைத்த செல்வம் கிடைக்கும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதம்னே சொல்லாங்க. பொதுவாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் சரி நிதானமாக யோசிச்சு தான் ஈடுபடுவீங்க. அதனாலேயே இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. குறிப்பாக ஜீவஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய செயல்களுக்கும் சரி உங்களுடைய முயற்சிகளுக்கும் சரி அதுக்கு ஏற்ற பலன்களை அள்ளி கொடுக்குறாருங்க. அரசு பணியில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரியும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் தெரிவிப்பாங்க. நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருந்த அதிகாரி கூட இப்போ உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. அடுத்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு இவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணவரவை கொடுக்குறாரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது.
கடந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி கூட இந்த மாதம் முழுசாக சரியாகிடுங்க. அதே மாதிரி அரசு வழியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு, இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பில் முடியுங்க. குறிப்பாக பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. புதுசாக இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அக்கறை அதிகமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, அது உங்களோட நீண்ட நாள் வேண்டுதலை கூட நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதாவது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுது. இதன் காரணமாக குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். பிள்ளைகளுடைய நலனும் அக்கறையும் கூடும். வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க. அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண யோகம் இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கான யோகமும் இருக்குங்க. மற்றபடி எல்லா விதங்களையும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா, திங்களூர் சந்திர பகவான அனுதினமும் நினைச்சு வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மனசு தெளிவடையும். எல்லா விதங்களையும் வெற்றி உண்டாகும். அடுத்ததா மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இடைவிடாத முயற்சி. ஒரு வேலையை தொட்டாங்க அப்படின்னாக்க அதில் பின்வாங்கவே மாட்டாங்க. அது முடிகிற வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதம்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு வரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு மாதம் முழுவதுமே வக்ரமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால, குறிப்பாக பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானும் உங்கள் ராசிக்குள்ளேயே வக்ரமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்த ஒரு வேலையும் நிறுத்தி நிதானித்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல பலன்களை அடைய முடியும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்க போகுதுங்க. குறிப்பாக சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அதன் வழியாக நீங்கள் நினச்சதை சாதிச்சுப்பீங்க. வம்பு வழக்கு சட்ட சிக்கல் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். லாப குரு உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு சேமிப்பு உயரும், தொழில முன்னேற்றம் இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டதாகவே நடந்தாலும் அது கடைசியில் உங்களுக்கு நல்லதாக முடிஞ்சிடும். இதனால் குடும்பத்திலையும் சரி மனதளவிலையும் சரி நிம்மதி இருக்கும். பொன் பொருள் சேரும். இடையில் உங்களுக்கு ஏற்படுத்தின பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாக எடுத்துப்பீங்க. அவங்களுடைய கல்வி, எதிர்காலம், வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான உங்கள் சிந்தனைகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதற்குரிய வேலைகள் எல்லாமே முன்னெடுத்து செஞ்சு முடிப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலர் எல்லாம் புதுசாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நம்பிக்கை உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகும். அரசியல்வாதிகளுக்கு சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்படுவதனால எல்லா விதங்களையும் சாதகமான பலன் கிடைக்குங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை 2 மடங்கு பெற முடியுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 12, 17 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த வேலை அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட நல்ல விதமாகவே நடந்து முடியுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம். முடிஞ்சால் அடிக்கடி முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாயிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்காரருக்கான பொது பலன்களும் மற்றும் நட்சத்திர பலன்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா 7 மற்றும் 9. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த மாதம் முழுக்கவே சூரிய பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யணுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாடும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியோட வழிபாடும் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை அதிகமாக கொடுக்கும். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்ய சொன்னேன் இல்லையா, செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும். ஸோ இப்போ அப்பன்னு எதையுமே யோசிக்காதீங்க. இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துருக்கு. கரெக்டாக ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இனி பாருங்கள், உங்கள் காட்டில் பணமழை தான். அதனால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப உற்சாகமாக வலம் வர போகிறீங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு கடவுள் பொறுப்பேற்றுக்கார். வாழ்த்துக்கள்.